ஓகே. ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் செக்கராக பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நாளாகவே வீடியோஸ் வந்து எதுவுமே போடவே இல்லை. நான் கிம்பலில் தான் ஷூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த கிம்பல் வந்து எனக்கு பிடிக்க தெரியல எப்படி என்ன எதுன்னு. இருந்தாலும் பிடிச்சிருக்கேன் கைஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் அன்பு எல்லாமே எப்பயுமே நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம T250 ஓப்பன் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் ஆச்சு இப்படி மூடி வச்சு. எப்படி கிடக்கு பாருங்கள் அதோட நிலைமை. நான் பேக் கேமராவில் காட்டுறேன். வண்டியோட நிலைமையை பாருங்கள். ஸோ இதுதான் வண்டியோட கரண்ட் லுக்கு நிலைமை. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ தூசி பாருங்கள் மேலே இருக்குது. ஸோ ஒன்று தட்டி விட்டால் இவ்வளோ இருக்குது. இது வந்து என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா, கட்டி வச்சுருக்காங்க காற்றடிச்சா போகணும். ஆக்சுவலாக கீழே கிளிப்பு இருக்குது மாட்டுறது. ஸோ நான் வந்து மாட்டாமலே தான் போயிட்டேன். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு எல்லாத்தையும் இந்த கேமரா மூலிமா தான் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஆக்சஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. பிகாஸ் நம்ம வச்ச கேமரா தான். ஸோ அப்படியே இந்த பக்கம் சுற்றி வந்தோம்னா இப்போ அழகாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ தூசி கீசின்னு சொல்லி பிடிச்சி எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. எனிவே ஸோ நம்ம இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திறந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. வண்டியோட ஹெட்லைட் மட்டும் திறந்து பார்ப்போமா. எஸ், சிங்கக்குட்டி இங்கே தான் இருக்கிறான். எப்படி பாருங்கள், அப்படியே உள்ளேருந்து ஒரு ஏலியன் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குல்ல லுக்கு. சேம. ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிங்கிள் கிளிக்கில் இது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. ஸ்டார்ட் மட்டும் ஆகிடுச்சுன்னா நமக்கு போதும் கைஸ். அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. எனிவே ஸோ பார்ப்போம் என்ன இதுன்னு. நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. கிம்பலில் நான் ஷூட் பண்ணுறதால எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. இவருக்கு இப்படி ஆடுது பாருங்க. எனிவே ஸோ வாங்க இப்போ நம்ம போய் நம்மளுடைய இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். வண்டியை ஷார்ட்ஸ் எடுப்போம் ஃபஸ்ட்டு. நான் ஷார்ட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அன்பாக்ஸ்லாம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் வண்டியோட நிலைமை எப்படி இருக்குன்னு. அண்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அதுவும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு லைன் பை லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். நிறைய கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க அது இதுன்னு கச்சா முச்சான்னு. அதெல்லாம் என்னப்பா ஏதுப்பா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க ஜெய். என்ன சொன்னேன் இப்போ, வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க கைஸ். கைஸ் ஸோ ஃபைனலி நம்மளுடைய பீஸ்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தூசி ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டிட்டு உட்காந்துருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து பாருங்களேன், செயின் ஸ்ப்ரேக்கிட்ட பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள். ஸோ ஹேண்டில் பார்க்கிட்ட அங்கங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பண்ணி வச்சுருக்கு. எனக்கு இப்போ ஒயரிங் நினச்சா தான் பயமாக இருக்குது. ஒயரிங் எதுவும் கடிச்சு வச்சுருக்குமா எலி கிளின்னு. ஏன்னா இங்கே நிறையா அந்த மாதிரி அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகேவா. செயின் ஸ்ப்ராக்கெட் பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு. அடா பாவி, துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் கொடுத்தே ஆகணும் வண்டியை. இது நான் இப்படியே ரன் பண்ணேன்னா சோலி முடிஞ்சிடும். ஸோ அட் எனி காஸ்ட் நான் சர்வீஸ் கொடுத்துட்டே ஆகணும் இதை. வாங்க இப்போ கீ அங்கே இருக்குது, நம்மளோட ஏத்தரில் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ சரி பண்ண முடியுதா அப்படின்றத, இப்போ நம்ம பவர் கிடைக்குதான்றதை பார்ப்போம் முதல்ல. ஸோ லெட்ஸ் கோ. ஃபேம், இது என்னால் நம்பவே முடியல. ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் தாங்க 10 மாதம் நின்ன வண்டி. உண்மையிலே என்னால் இது நம்ப முடியல. சிங்கிள் கிளிக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சிங்கிள் கிளிக்கில் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அமேசிங். இது வேறு கிம்பிள் வேறு ஆங்கிளில் போயிட்டுருக்கு. அதை வேறு நம்ம கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ சிங்கிள் கிளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்மது ஸ்டார்ட் ஆகி விட்டது. லைட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஹசார்ட் லைட் போட்டு பார்ப்போம் 4 இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஹசார்ட் லைட்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 4 இது ஒர்க் ஆகுது. இந்த நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ காணாமல் போச்சுன்னா நம்ம வந்து ரைடுக்கு போயிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த ரைடுக்கு போகும்போது இது வந்து இதாக இருந்தது. ஆமாம். ஸோ அந்த ரைடுக்கு போகிறப்போ இது டேமேஜ் ஆனது அதோடு நிற்கிது. ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி அப்படியே ஓட போகிறோம் ஐடல்லையே. கொஞ்சம் நேரம் ஓடட்டும், 5லேருந்து ஒரு 10 நிமிஷம். அண்ட் பெட்ரோல் இருக்கா இல்லையா அதை நான் பார்க்கவே இல்லை இன்னும். ஸோ பெட்ரோல் எஸ். ஸோ பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 2 பாயிண்ட் இருக்கிறது. ஓகே. சைடு ஸ்டாண்டு போட்டிருக்குன்னு சொல்லி காட்டுது. மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகுதுன்னு காட்டுது. ஆனால் இது 12:30 ஆகலை. பொய் சொல்கிறான் மை லாட், பொய் சொல்கிறான். நம்ம வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது எங்கடா ஒரே இடத்துல நிற்கிது, என்னையை ட்ராக் பண்ணாமல். நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளிக்கில் வந்து ஸ்டார்ட் ஆனது ரொம்பவுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கைஸ். ஸோ ஒரு நான் கூட ஸ்ட்ரகிளிங் ஆகும் அது கூட. ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சிங்கிள் கிளிக்கில் நம்ம செல்லக்குட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கொண்டு போய் விடணும். காசு இல்லாத இந்த சுச்சுவேஷன் டைமில் தான் நம்மளுக்கு சர்வீஸ்க்கு எல்லாம் வரணுமா, பட் பண்ணி தாங்க ஆகணும். வண்டி நான் எடுத்து வெறும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு நான் காட்டுறேன். சம்திங் 6000 கிலோமீட்டர் தான் நம்ம வண்டி ரன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். 8400 எக்ஸாக்டாக 8400 வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளது ரன் ஆகிருக்கு. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சர்வீஸ் தான் பண்ணியிருக்கோம். 2வது சர்வீஸ் டைம் வந்துருச்சு. பட் நான் தான் வெளிநாட்டில் இருந்தேனே, வண்டியும் ஓடலை, அப்படியே தான் நின்றுச்சு. ஸோ ப்ராப்பராக அதையும் பண்ணிட்டோம். 3வது சர்வீஸ்க்கான டைம் தாங்க இப்போ நான் பண்ணவே போகிறது. ஆக்சுவலாக இந்த வண்டியை நான் சேல் பண்ணுவேன், ஓகேங்களா? ஆனால் இன்ட்ரெஸ்டான பையராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஜஸ்ட் கலாட்டான்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா சேனல் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி எனக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் 240க்கு எடுத்தேன். இது லான்ச் ஆன மாதத்துலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். ஸோ 240க்கு எடுத்தேன். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ் எதுன்னு தோணுதோ, ஜென்யூன் பையர்ஸ் மட்டும் இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரைஸ் கோட் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட்டான ப்ரைஸ் எதுவாக இருக்கோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். எனக்கு தெரியல இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்ட்டுருக்கு, எவ்வளோ வைக்கணும் போகணும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஸோ 8000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. ஈவன் சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் இல்லை, எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வச்சுருக்கோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் வாங்கி போட்டு மேக்ஸிமம் மும்பை ஒரு ரைடு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் லோக்கலில் சென்னைக்கு 2 வாட்டி 3 வாட்டி போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம போகல, எல்லாமே இங்கே தான் நிற்கிது வண்டி. ஓகே, ஸோ வாங்க வண்டியை கொஞ்சம் நேரத்தில் இப்போ வெளியே எடுப்போம். அதுக்கப்புறம் வண்டியை சர்வீஸ் கொடுக்கலாம். ஓகேவா? வாங்க. ஓகே தான். ஓகே, ஸோ ஜிஃபன் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நல்லா வார்ம் அப் பண்ணி ஓரமாக எடுத்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்ம கழுவலாம். வாங்க. வாட்டர் வாஷ்லாம் விட்டு 50 100ன்னு சொல்லி செலவு பண்ண தேவையில்ல, நம்மளே கழுவிடலாம். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதால அண்ட் சர்வீசஸும் இருக்காது. ஸோ வாங்க, இது வண்டி வேலையை நம்ம ஃபஸ்ட்டு முடிப்போம். அதுக்கப்புறம் பர்சனலாக நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. கமெண்ட்ஸில் வந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. லெட்ஸ் கோ. அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கூட்டியில் தான் போகிறோம். நல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. ஸோ அது வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி சட்டி வாங்கணுமா வீட்டில். ஸோ அதை வந்து வாங்கி கொடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் சும்மா கொஞ்சம் எட்டி பார்ப்போம், வாய்ப்பு இருந்தால். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடுவோம். மெதுவாக அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்ப்போம். அது என்ன ஆக்சுவலாக அப்படின்னா, நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து சரியாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, குழந்தைங்க டாக்டர் இல்லை, மூஞ்சி கூட பார்க்காம அப்படி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு வந்து போட்டிருந்தோம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே 1.5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் மொத்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஸோ அவங்க 2 பேர் வந்து நைட்டு 3 மணிக்கு போயிருந்தோம். என்னோடய பையனை கூப்பிட்டுட்டு இந்த காசியை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா அங்கே வந்து குழந்தைங்க டாக்டர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவன் ரொம்ப அழுதிட்டே இருந்தான். ஒரு ஆறுதலுக்கு வெளியே வந்து சரி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதெல்லாம் சின்னதாக இந்த மாதிரி எதாவது இருக்கும், நீங்கள் பயப்படலாம் இருக்குது, அது எதாவது ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். இதை தான் நாங்கள் வந்து அந்த ஷார்ட்டில் மென்ஷன் பண்ண வந்தேன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் சரி இல்லையோ அப்படி இப்படின்னு எதுவுமே நான் சொல்ல வரல. கமெண்ட்டில் உடனே இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட நீ வந்து இது கண்டென்ட் ரெடி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதை தான் நம்ம மென்ஷன் பண்ண வந்தோம். அடுத்தது நம்மளோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா கழுவியாச்சு. நிறையா பைப் நல்லா இருக்கா? எங்கே போகிற? மண்ணு வாங்க போறியா? மருந்தா? ஊசி போட போலியா? ஏன்பா? ஊசி போட்டால் தான் ஜுரம் சரியாகும். சரி, ஓகே, நான் டாக்டர்கிட்ட மருந்து கொடுக்க சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ 3 பேர் போக போகிறதால பைக் நல்லா இருக்கா? யார் பைக் இது? இது யார் பைக்கு? யார் பைக்கு? அப்பா பைக்கு. ஆமாம். ஓகே ஜிஃபன், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு பார்க்குறீங்களா? எஸ், ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம போகிறது சேலம் RR பிரியாணி நம்ம கள்ளக்குறிச்சியில் புதுசாக ஓப்பன் ஆயிருக்குல்ல, அங்கே தான் போகிறோம். எதுக்காகடா அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோஷன் வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சாப்பாடு இப்போ நம்ம எப்படி இருக்குன்றதை உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்து ஹானஸ்டான ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கோ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மற்றபடி சாப்பிட போகக்கூடாதுன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ நிறைய பேர் அடுத்த கேள்வி, ஸோ நோன்பு ஏன்டா ரம்ஜான் டைமில் கடை ஓப்பனிங்க்கு போயிட்டுருக்க, இட்லி சாப்பிட்டுருக்க, தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாரி நிறைய பேர் கேட்குறாங்க. வந்து 1 வீக் ஆகுது. ஸோ வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 வீக்கில்
உடம்பு சுத்தமாக அங்கே இருக்கும்போதே கொஞ்சம் டல்லு தான். அங்கேருந்து இங்கே வந்தோடனே எதுவுமே சாப்பிடல. ஈவன் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டீங்க, நான் மும்பையிலேருந்து சேலம் வரைக்கும் ட்ரெயினில் வரும்போது கூட எதுவுமே சாப்பிடல. ஒரு 4லேருந்து 5 டீ, அடிக்கடி டீ தான் குடித்தேன். அண்ட் நாஸ்டா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பாவு முட்டை வச்சு சாப்பிட்டுட்டு ஏறி இருப்பேன். அதில் இந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அது சாப்பிட்டதோடு சரி, அப்படியே படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஹா அவுல் இருக்குல்ல, அவுல் கொடுத்தாங்க. அந்த 2 பாக்கெட் அவுல் வாங்கி 1.5 பாக்கெட் சாப்பிட்டு மீதி 1/2 பாக்கெட் தூக்கி போட்டேன். ரயில்வேல எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. வெறும் டீ 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 தான். பிகாஸ் உடம்பு சரியில்லை. எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஏற்றுக்க மாட்டுது, எதிர்த்து வருது. ஸோ ஸ்டில் இன்னமும் அப்படி தான் இருக்குது. கிளைமேட்னாலையா என்ன ஏது அப்படின்றது ஒன்றும் தெரியல. பிகாஸ் நம்ம அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோம், காற்று மாறுது. நேராக மும்பை போனேன், மும்பை கிளைமேட்டுக்கு இருந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்தேன், இங்கே எடுத்து கிளைமேட்டுக்கு உடம்பு வந்து ஸ்டமக் வந்து அப்செட் ஆகிட்டே இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நோம்பே நான் வைக்கலைனாலும் நோம்பு வச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு வாழைப்பழம், காலையில் கூட 2 இட்லி தான், இந்த மாதிரி வந்து தான் உடம்பு போயிட்டுருக்கு. அதனால தான் நான் நோம்பு வைக்கலை. ப்ளஸ் இது வந்து ப்ரமோஷன், ஸோ நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் சொல்கிறீங்க இது தப்பு தான் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் நான் இப்போது இந்தியாவில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இதுதான் என்னுடைய பொழப்பு. ஸோ பொழப்புக்காக நான் வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்காக தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. யாரும் தப்பாக நினைக்க வேணாம், சரிங்களா? இப்போ வாங்க, நானும் ஆஃப்ரின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறோம். இப்போ அவங்க நோம்பு வைக்கலையா அப்படின்லாம் கேட்காதீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் இருக்கான், ஸோ அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அதனால தான். ஸோ அதர்வைஸ் நத்திங். ஸோ இப்போ போங்க, குடுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போவோம். போயிட்டு நம்ம ஆர்ஆர் பிரியாணி சாப்பிட்டு வருவோம். பற்றிட்டு குட்டி பிளாக், ஓகேங்களா? லெட்ஸ் கோ. பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளே நம்ம ஓடி போய் ரிவ்யூ எடுத்துகிட்டு ஓடி வந்துடணும். தொழில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்தாச்சு. சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக போய்ட்டுருக்கு. ஆஃப்ரின் வந்து மட்டன் பிரியாணி எப்படிலாம் இருக்கு? நல்லா இருக்குல்ல? அதுக்கப்புறம் சிக்கன் 65, நான் வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ ஆஃப்ரின் வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது, அதனால தான். ஓகே, ஸோ வாங்க கிளம்புவோம். தட்டு நிறைய இருக்குது. ஸோ வெல்கம் பேக் ஆஃப்டர் 4 days. சாரி, 8 காமிச்சிட்டேன். 4 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ வந்திருக்கிறோம். என்ன அப்படின்றத நம்ம உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒன்றுமே இல்லை. ஸோ நிறைய வந்து விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த 4 நாள் என்ன இவன் சவுதி போனால் வந்தான், எந்த ஒரு லாங் வீடியோவும் போடலை, எதுவுமே பண்ணல, எந்த ஒரு டீட்டெயிலுமே இவன் சொல்லலையே, என்னவா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டீங்க. அண்ட் ஸ்டில் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியாத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன், அங்கேருந்து எனக்கு இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை பற்றிலாம் பேச போகிறதில்ல. நீ என்ன பண்ணுற, இங்கே வந்துட்ட போயிட்டா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றுமே தெரியல, போயிட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்க, சுற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ், நான் வந்து இந்தியா வந்துட்டேன். 1 மாதம் லீவ் அடிச்சிருக்காங்க. இந்த மந்த் எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லீவ் வேலிடிட்டி இருக்குது. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இங்கே வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, அங்கே உட்காந்து நம்ம இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது போகிறது, அங்கே படுற கஷ்டத்தை நம்ம ஏன் இங்கே வந்து படக்கூடாது? ஸோ ஒரு கட்டத்தில் எத்தனையோ நம்ம பண்ணாத முயற்சியே கிடையாது. உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிட்டோம், நிறைய முயற்சி பண்ணோம், நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஒன்று நம்ம சாதிக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோல்வி அடைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா அதை நம்ம எப்போ வரைக்கும் நம்ம தோல்வியை ஏற்றுக்க மாட்டோமோ அப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோறவில்லை அப்படின்னு தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். இப்போ எதுக்கு நீ இந்த உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டுலாம் பேசிட்டுருக்கேன்னு சொல்லாதீங்க. சரி இருக்குது, இது அப்படியே எப்படி சும்மா இப்படி ஆட்டிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு தான். இப்போ என்ன தரமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஊருக்கு வந்தாச்சு ஜாலியாக. இப்போ என் பொண்ணை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நான் விட்டுட்டு திரும்பி கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பக்கத்தில் எங்கேயாவது நம்ம ஊரில் கள்ளக்குறிச்சியில் ஷூட் இருந்துச்சுன்னா ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வர்றது, எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, பிள்ளையை போய்ட்டு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர்றது, சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா ஒரு மாதிரியாக நல்லா போயிட்டுருக்கு. பட் இன்கம்க்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம யோசிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவை வச்சு அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க போகிறாங்க. நானும் அப்போ குடும்பத்து கூட இருக்கணும்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்போ வந்து பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஐடியாவில் நம்மளும் வந்து இங்கே கிளம்பி வந்துட்டோம். இங்கே முடியலையா, நம்ம போவோம் சென்னைக்கு. ஸோ நம்மளோட சேனல் கேட்டகிரியே வந்து பார்த்திங்கன்னா வேறு, கடைக்கு விளம்பரம் பண்ணுறதுன்னு சொல்லி வேறு, நம்மளோட லைஃப் ஸ்டைலை காட்டுறது அப்படிங்கிறது வேறு. ஸோ நம்மளுக்கு வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது. ஏதாவது ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து நம்பிக்கிட்டு உட்காந்தே இருந்துட முடியாது. நம்ம அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி இருந்ததில்லை, ப்ரொமோஷனை மட்டுமே நம்பி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நான் யோசித்து வச்சுருக்கேன்.
பிஸ்னஸ் ஒன்று 2 யோசிச்சு வச்சுருக்கேன். அப்போ பிஸ்னஸ்லாம் நீ யோசிக்கிறேன்னா உங்ககிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்காடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை. வெளிநாட்டு வாழ்க்கை போதும். அதாவது எதுக்காக எனக்கு வந்து சீப்போன் ஆயிடுச்சு அப்படின்னா 11 வருஷம். ஸோ இந்த 11 வருஷத்தில் என்ன சாதிச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு. ஆனால் அந்த டைமில் மெச்சூரிட்டி இல்லையா இல்லை என்னன்னு சொல்லி தெரியல. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைமில் யூடியூப்லேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். மந்த்லி 1 லேக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப் எர்னிங்ஸ் மட்டுமே வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி எனக்கு எர்னிங்ஸ் இல்லை. மாதம் 12,000 13,000 வர்றது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்தது, அதை காப்பாற்றிக்க எனக்கு தெரில. ஒன்றும் இல்லை, ஆமாங்க இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ வந்தது, இதில் தான் இந்த பைக் எடுத்தேன் அப்படின்னு உண்மையை சொன்னேன். மக்களுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. வேறு எதுவும் இல்லை, உண்மையை சொன்னதுக்கு தான் போட்டு தாக்கியிருக்காங்க. ப்ளஸ் ஒரே விஷயத்த ஹவுஸ் டிரைவராக இருந்து நம்மளால் ஊர்பட்ட கண்டென்ட் போட முடியாது. ப்ளஸ் அதில் நிறைய இஷ்யூஸ் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய டவுன்ஃபால், கொஞ்சம் எல்லாருமே பண்ணது, ஹேட்ரஸ் பண்ணது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அதனால் இப்போது இனிமேல் நான் இந்தியாவில் தான் இருக்க போகிறேன். நிறைய பேர் முன்னாடி சொன்னாங்க, ப்ரோ நம்ம ஊர்லேயே வந்து பண்ணுங்க ப்ரோ, அங்கே போய் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா நல்ல இன்கம் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது அந்த டைமில் கேட்கல. ஸோ இப்போது நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு 12 ஹவர்ஸ் ப்ளஸ் ரீசன். இப்போ ஓகேங்களா, நீ வந்து டேரெக்டாலாம் கிளம்பி வந்திருக்க மாட்டியே, வேறு ஏதாவது இன்னும் ஒரு சில ரீசன்கள்லாம் இருக்கணுமே. இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்க அப்படின்னா, வெளிநாட்டை நீ ஜாப் வந்து நீ குவிட் பண்ணிட்டு வர அப்படின்னா, ஸோ வேறு ஏதாவது முடிவுகள்லாம் இருக்குமே அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. எஸ், இன்னொரு ரீசன் இருக்குது. 1 இல்லை 2 3 ரீசன் இருக்குது. ரீசன் நம்பர் 1, தி பிக் ரீசன், பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் இருக்குல்ல. ஸோ அந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்ஜ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு ஒரு டிஸ்க் பல்ஜாக இருந்தது, அப்புறம் 2வது டிஸ்க் பல்ஜ் ஆச்சு, இப்போது 3வது டிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பல்ஜ் ஆகிடுச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்ததில். ஸோ ஏன்னா நம்ம 12 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு மேலே வண்டியில் உட்காந்து ரெகுலராக ஏறுறதுன்னு சொல்லி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஆல்ரெடி டேமேஜ் உள்ள டிஸ்க் வந்து டேமேஜ் அப்படிங்கக்குள்ள 2 3ன்னு மல்டிபிள் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. ரீசன் நம்பர் 1 ஆகிடுச்சா. ரீசன் நம்பர் 2, ஸோ திஸ் இஸ், தெரியுதுங்களா. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு கேட்டேன். சவுதியிலேயே சொன்னாங்க இது வந்து இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ இதுக்கு வந்து செலவு ரொம்ப ஜாஸ்தியாகும். கை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இப்படி பண்ண முடியாது. ஸோ பண்ணும்போது இது வந்து ஹெவியாக பெயின் கொடுக்கும். இப்படி நார்மலாக விட்டு வச்சுருந்தேன்னா ஓகே, ஆனால் இப்படி கீழே புஷ் பண்ணும்போதும் எனக்கு இது பெயின் கொடுக்கும். நாளுக்கு நாள் இது அப்படியே ரொம்ப கல் மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் முடிஞ்ச உடனே நான் போகணும். ஸோ கள்ளக்குறிச்சியில் நிறைய இடத்துல கேட்டேன். அவங்க வந்து இங்கே பண்ணுறதை விட ஒரு டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கள்ளக்குறிச்சி இது சேலம் போங்க, ஸோ உங்களுக்கு அங்கே வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னாங்க. ஸோ இதை நான் ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ரீசன் நம்பர் 2. ரீசன் நம்பர் 3, என்னோடய ஷோல்டர் கீழே நான் உளுந்து உடச்சிக்கிட்டது உங்களுக்கு தெரியும், பைக் ஸ்கெட் ஆகி. ஸோ டர்னிங்கில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது. இந்த சைடு இப்படி நான் ஒரு கழிச்சு இப்படி சாஞ்சி படுத்துட்டேன் அப்படின்னா தெரியாதனமாக பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு பெயின் கொடுக்குது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த சைடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் படுக்க முடியுது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு அது யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை வேறு இப்போ நான் போகணும். ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேனும் பண்ணேன். எந்த இடத்துல எனக்கு கட்டு போட்டாங்களோ அதே இடத்துல ஸ்கேனும் பண்ணேன். ஸ்கேன் பண்ண உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எலும்பெல்லாம் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சுப்பா, அதெல்லாம் பக்கவாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது நரம்போ அல்லது ஜவ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும், இதுக்கு மேலே நீங்கள் அங்கே தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ இதை வேறு நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்படிலாம் பண்ணும்போது இன்னமும் பெயின் இருக்குது. ஆனால் ஹெவியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, மைல்டாக இருக்குது. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். ஸோ அந்த டைமில் முணுக்கு பண்ணும், ஒரு மாதிரியே நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணும் அது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் யோசித்து பார்த்து தான் போதும், குவைட் சவுதியை நம்ம வந்து குவிட் பண்ணிடுவோம், போதும் நிறுத்திடுவோம், வீட்டோடு போய்ட்டு கஷ்டப்பட்டாலும் சரி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நான் இங்கே வந்து உட்காரணுன்னா எனக்கு வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ என்னோடய பைக் இஎம்ஐ இருக்குது, கார் இஎம்ஐ, காரே நம்மகிட்ட இல்லை, அதை சேல் பண்ணிட்டோம், ஆனால் அதுக்கு இஎம்ஐ ஓடிட்டுருக்கு, ஏன்னா பர்சனல் லோன் எடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு லோன் ஓடிட்டுருக்கு. அப்புறம் ஒய்ஃபோட நகைங்கெல்லாம் பேங்க்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு நிறைய இஷ்யூஸ் இன்னமும் இருக்குது. இதுக்கெல்லாம் நான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேன், முக்கியமான லோன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடும்னு சொல்லி அங்கே நான் சவுதியில் வண்டி ஓட்டி அந்த கஷ்டப்பட்டு அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு என்னோட பைக் லோன் முடிச்சிட்டேன், என்னோட பஜாஜ் லோன் இருந்துச்சு அது முடிச்சிட்டேன், ஒரு ஏசி லோன் இருந்துச்சு அது முடிச்சிட்டேன், மொத்தமாக முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3500 ஒரு லோன் இருக்குது, 2500 ஒரு லோன் இருக்குது, அவ்வளோதான். 2 தான் லோனு. மீதி எனக்கு வீட்டுக்கு வாடகை, சாப்பாடு காசு, இதை நான் சம்பாரிச்சிட முடியாதா அப்படிங்கிறதான். இப்போ எனக்கு மந்த்லி தேவையான அமௌண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 30K இருந்தால் என்னால் சமாளிச்சிட முடியும். அந்த தைரியத்தில் தான் அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணி ஓகே லெட்ஸ் கோ, இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி இங்கே நான் வந்தேன். ஸோ இதுதான் ரீசன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் பண்ணது சரியாக தப்பான்றது எனக்கு தெரியல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஃபேமிலி கூட இருக்கணும், போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஃபேமிலி கூட இருந்தாப்புலே சம்பாதிப்போம். எல்லாருமே ஆம்பளைங்க, நாங்கள் எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கோம், லேடிஸ்லாம் இங்கே தனியாக இருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தங்களாவது இங்கே இருக்கணும்ல.
அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முடிவுக்கு நான் ஆளானேன். அதர்வைஸ் நத்திங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். உங்களோட ஷாப்புக்கு யாருக்காவது ப்ரொமோஷன் பண்ணணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷாப் யாராவது இருக்கும்ல, இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் நீடட் இருந்தால் கம்மி பட்ஜெட்டில் நான் பண்ணித்தரேன், எனக்கு சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் போடுவோம், ரீல்ஸில் போடுவோம், ஃபேஸ்புக்கில் போடுவோம், எல்லா இடத்துலையும் போடுவோம். நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு கொஞ்சம் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். பத்தலை அப்படின்னா நம்ம வேலைக்கு கிளம்பி சென்னை பக்கம் போவோம், பண்ணுவோம், வேலை செய்வோம், சம்பாதிப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் ஐடியாவில் வந்திருக்கேன். அதர்வைஸ் நத்திங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அவ்வளோதான். பாய். லாங் வீடியோ அடுத்தடுத்து கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. நான் டெய்லி ரொட்டீன் போடட்டா வேணாமன்றது எனக்கு தெரியல. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒரு சில பேருக்கு தான் நம்ம சேனலில் பிடிக்குது, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் பிடிக்குது. பட் எல்லாத்துக்குமே அது பிடிக்கல. ஸோ அதனால் நம்ம அது ரெகுலராக ருட்டீன்லாம் போட மாட்டோம். டிஃப்ரெண்ட்டான யூனிக் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்கலாம், அதுக்கான டைம் எடுப்போம், யோசித்து அந்த கண்டென்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். ஜிஃபன் ஓகேவா? எங்கள் கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவை வச்சு ஒரு கண்டென்ட் யோசித்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இல்லை, ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம். எனிவே, லவ் யூ ஆல் ஜிஃபேம். பை. சப்போர்ட் பண்ணுங்கள்.